இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து செய்ய வந்தப்போ பேசிட்டு இருக்கும்போது ஏன் சார் வரீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் வந்து பண்ண போறோம். ரொம்ப நாள் நம்ம நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் கல்லுக்கடை. யதார்த்தமா ஒரு பிளானு. ஸோ அதனால வந்து கல்லுக்கடையில் இருக்கிற ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து சொல்ல போறோம். ஆனால் ஃபுட்டு வந்து வெரைட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை மறக்காம பாருங்க, ஓகேவா? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அரியோரசன் வ்ளாக்ஸ். இட்ஸ் மீ அரியோரசன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம டொடி ஷாப்புக்கு தான் போக போகிறோம். ஃபேமஸான ஒரு டொடி ஷாப்பு திருவன்றத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த டொடி நம்ம வந்து குடிக்க போகிறது இல்லை, அங்கே இருக்கிற ஃபுட்டு தான் எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ண போகிறோம். டிஸ்க்ளைமரை போட்டாச்சு, ஓகேவா? ஃபுட்டு என்னெல்லாம் இருக்குது, டொடி ப்ரைஸ் என்ன, இதெல்லாம் வந்து நான் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். போயிட்டுருக்கோம் ஆட்டோவில் போய் கொண்டிருக்கிறோம். சாக்ரட்டிஸ் யூடியூப் சேனல். நம்மளுடைய வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் பல வகையில் வீடியோ போட்டு பார்த்துட்டேன், எதுவுமே டெவலப் ஆகலை. கடைசியில் இப்படி இறங்கியாச்சு. இந்த வீடியோ வந்து பயங்கரமாக வந்து வியூஸ் போச்சு அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு பிளான்லையும் கண்டிப்பாக டொடி ஷாப்பில் போயிட்டு ஃபுட்டை வந்து சாப்பிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறோம். இன்னைக்கு டொடி ஷாப்பினுடைய ஃபுட்டை பற்றி ஒரு பெரிய ரிவ்யூ கொடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இங்கே நிறைய டொடி ஷாப்லாம் இருந்தாலும் அங்கே வந்து ஃபுட்டு வந்து கிடையாது. இப்போ நாங்கள் போகிற இடத்துல வந்து ஃபுட்டுலாம் வந்து அவைலபிள் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த டொடி ஷாப்புக்கு வந்து போகிறோம். இங்கே இருக்கிற இடத்துலலாம் வந்து டொடி ஷாப்பில் டொடி மட்டும் தான் கொடுப்பாங்க, அதாவது கல் மட்டும் தான் கொடுப்பாங்க. நாங்கள் கல் குடிக்கிறதா இருந்தால் இங்கேயே குடிச்சிருந்துருப்போம். ஆனால் நாங்கள் போகிறதே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அங்கே இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அதனுடைய ரிவ்யூ கொடுக்கறது தான். ரொம்ப நாள் ஹைப் ஏற்றிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடணும்ல, அதனால தான் இந்த பிளானை வந்து எடுத்திருக்கோம். இந்த வீடியோ வந்து பயங்கரமாக வந்து வியூஸ் போகுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் சாப்பிட்டு நல்ல திருப்தியாக வந்து ஒரு ரிவ்யூ வந்து கொடுப்பேன். இதுதான் வந்து பிளான், நம்மளுடைய பிளான். பாருங்க, அப்படியே ராங்காவா இருக்கு திருவன்றத்துடைய சிட்டி. வெயில் ரொம்ப இல்லை, கம்மி தான். பட் ரெயின் சீசன் தான், ஆனால் ரெயின் வந்து இல்லை. இந்த அண்ணன் தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறேன். எங்கே தான் போகிறோன்னு தெரியல, ஆனால் சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கோம். ரொம்ப தூரமாக வந்துட்டோம். பைசன் காலமடன்லாம் வந்து மலையாளத்துலேயும் வந்து படம் வந்து இறங்கியிருக்கு, பார்த்தாலே தெரியுது. நல்லா இருக்கு கிளைமேட்டு. லைட்டாக வெயில் இருந்தாலும் லைட்டாக அந்த மேகமூட்டத்தோட சூப்பராக இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் வந்து பண்ணி வந்திருக்கோம். இன்னும் டெஸ்டினேஷனை வந்து ரீச் வந்து பண்ணலை, போயிட்டு தான் இருக்கும். இது சிட்டியிலேருந்து வேறு எங்கேயோ ரொம்ப லாங்கில் வந்து இருக்குது, அதனால் போயிட்டுருக்கோம். நான் ரொம்ப ஆவலாக வந்திருக்கேன் அந்த ஃபுட்டெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நேரத்தில் ஃபுட்டு இருக்குமாங்கிறது தெரியல. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையே வந்து ட்ராவல் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஏமாற்றம் இருக்கா இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து போய் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறோமா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களே, டொடி ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். நான் உள்ளக்க போயிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் மக்களே. போயிட்டுருக்கோம் பாருங்கள். இது வந்து ஃபேமிலி ஏரியா மக்களே. இது வந்து போத் பீப்புள்ஸ். அட்மாஸ்பியரே வேற லெவலில் இருக்கு. எனக்கு வேற ஆப்பம் இருக்கு பக்கத்தில், ஆப்பம் ஒரு 2. கல்லுக்கடைக்குள்ளே வந்துட்டோம், உட்காந்துருக்கோம். இங்கே வேற லெவலான ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் அப்படின்னா பரோட்டா அண்டு ஆப்பம். நான் பரோட்டா வந்து சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால ஆப்பம் சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து போர்க்கு அண்டு பீஃப் 2 சொல்லியிருக்கோம்.
வந்தோடனே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நிறைய வெரைட்டி வந்து இருக்குது, ரோஸ்ட் ஐட்டம் அது இதுன்னு. ப்ரைஸ் தான் கொஞ்சம் எகிரிடுது தாறுமாறம். நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து இது ஓகே. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்து பண்ணுறேன். ஆமாம், இப்போதைக்கு வந்து இது வந்து போர்க்கு, ஆப்பம், பரோட்டா, அப்புறம் பீஃப் வந்து சொல்லியிருக்கோம். பீஃப் வந்து வரட்டும். ஃபேமிலிக்குன்னு தனியாக ஒரு பார்ட் வச்சுருக்காங்க. அங்கிட்டு ஒன்று இங்கிட்ட ஒன்று தனியாக தனித்தனி பிரான்ச்சாக வச்சுருக்காங்க. பெரிய இடம் நல்ல. வந்தீங்க அப்படின்னா உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்துட்டு சாப்பிடலாம், குடிக்கலாம், இதெல்லாம் இருக்குது. இது வந்து பீஃபு, இது வந்து போர்க்கு, பரோட்டா அண்டு ஆப்பம் வந்து வச்சுருக்கேன். ஆப்பத்தில் வந்து போர்க் வச்சுருக்கேன். பீஃப் லைட்டாக வந்து வச்சுக்கிட்டு அப்படி பிச்சு அப்படியே. இது போர்க்கு. சூப்பராக இருக்குது. பீஃப் ட்ரை பண்ணுறேன். அப்படி கரையுது. வேற லெவலில் இருக்குது. அப்படியே ஆப்பத்தை அப்படியே வச்சு ரெண்டையும் அப்படியே எடுத்து அமேசிங். சாப்பாடு எப்படிங்கிறத நான் போகும்போது அப்படி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது இருக்கிற எல்லாம் கல் குடிக்கதான் என்ன இருக்குல்ல, இந்த சாப்பு தான் உள்ள வேற லெவலில் இருக்கும். ஃபேமிலிக்கு தனியாக, இந்த சைடு தனியாக, இந்த சைடு தனியாக, ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு இங்கே. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஆர்டர் பண்ணது 2 வெரைட்டி தான். அதாவது போர்க் அண்டு பீஃபு, பரோட்டாவும் ஆப்பமும் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே இருந்தது ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. கொக்கு இருந்தது, காடை இருந்தது, மீன் இருந்தது. மீன்லேயே வந்து கேரளாவில் வந்து அந்த பொளிச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக. ஸோ அது இருந்தது. ப்ரைஸு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன் அது ஓகே தான், பட் நம்ம வந்து பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறதுனால இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. அதனால தான் நாங்கள் வந்து கம்மியான வெரைட்டி மட்டுமே சாப்பிட்டு ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தோம். அங்கே வர்ற நிறைய பேர் வந்து டொடி குடிக்கிறதுக்காக வரல, சாப்பிட்றதுக்காக வராங்க. வேறு லெவலில் வந்து சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு சைடு ஃபேமிலிக்குன்னு ஒரு பக்கத்தில் வந்து கூட்டம் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்னொரு சைடு வந்து பேச்சுலர்ஸு, இன்னொரு சைடு வந்து ஃபேமிலிஸும் இருக்காங்க, பேச்சுலர்ஸும் இருக்காங்க. அப்படி ஒரு ஏரியா, செம்ம க்ரௌடு. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து சாப்பிட்றதுக்குன்னே ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். கல் குடித்தவங்க நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது, இங்கே சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே சைடிஸ் தான் வேறு லெவலில் இருக்குது. அதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. நான் காட்டின அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி ஒரு குரூப் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பெண்கள்லாம் ஏற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க அந்த ஆட்டோவுக்கு சைடு நின்றவங்க எல்லாருமே வந்து அந்த டொடிக்குள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டொடி ஷாப்புக்கு போயிட்டு இப்படி வந்து ஃபுட்டெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஃபுட்டும் செம்ம டேஸ்ட்டு, நம்ம சும்மா சொல்ல முடியாது. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே வந்து அப்படி ஃபுட்டு வந்து நான் சாப்பிட்டது இல்லை. இது வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நான் வைக்கிற லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு டாப் 1 அப்படிங்கிறத வைப்பேன். மற்றதெல்லாம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம்.
இது நீங்கள் மற்ற எல்லாமே நீங்கள் நல்லா சாப்பிட்ருந்தீங்கன்னா இது வந்து டாப் லெவலில் இருக்கும், அப்படி இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து புஞ்சிக்கரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா. நான் ஆட்டோவில் போனோம்ல, மறக்காமல் அவரையும் சொல்லணும். அவர் தான் வந்து ஒரு 300க்கு எங்களை ஒரு இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல இறக்கி அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் அவர் வெயிட்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் மறுபடியும் அவர் எங்களை வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் இறக்கி விட்டார். கிட்டத்தட்ட 300 கிட்ட வந்து அவர் வந்து வாங்கினார். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். நம்ம ஊர்லலாம் வந்து இந்த ஆட்டோலாம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 1500 கிட்ட வந்து கொடுத்துருப்போம். அப்படி தான் கேட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் டே வந்து கம்மியாக இருந்ததுனால நான் வந்து கம்மியான லெவலில் தான் ரிவ்யூ வந்து பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு கரெக்டான லெவலில் ரிவ்யூ பண்ணுவோம். அதாவது கல் எப்படி இருக்குது, எவ்வளோ ரேட்டு, அதில் மற்றவங்க கிட்ட போயிட்டு ரிவ்யூ கேட்குறது, இதெல்லாம் வந்து பிளான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் வந்து பண்ணுவோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க, லைக்கை போடுங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.